हाय गाइस எல்லாரும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு துக்ரா கே மேரே பியார் அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல வந்துட்டு 17 to 20 எபிசோட் ரிவ்யூ பண்ண போறோம். 4 எபிசோட் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்மளோட சேனல்ல ஹோம் ஃபீல்ட்ல வந்துட்டு செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அங்க இருக்கும். அப்லோட் பண்ணிருக்கேன்ல, அதான் 17 to 20 எபிசோட் ரிவ்யூ பண்ணலாம். வாங்க நாம வீடியோக்குள்ள. இந்த 17 to 20 எபிசோடுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு தத்து மகராஜ் அப்படி மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எல்லா இன்சிடென்ட்ஸுக்குமே வந்துட்டு ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ண ஒரு வில்லன், ஓகேவா? ஸோ ஆனால் அவர் ஒரு மந்திரி. அப்போ எல்லா இதுக்கும் வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணி அப்படியே வந்துட்டு பிரச்சனை பண்ண ஒருத்தர் திடீர்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் குவாய்ட்டா இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா அவனுடைய மனைவி இறப்புனால. ஆனா அதுக்கு பழிவாங்கவும் துடிக்கிறாரு. சோ இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு இப்படி அமைதியா இருக்கும்போது இங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ஷான்விகா சௌகான் இருக்காங்கல்ல, ஸோ ஷான்விகா சௌகானுடைய குடும்பத்துல இறந்தவங்களுக்காக, அவங்களுடைய அப்பா, அவங்களுடைய சித்தப்பா, பெரியப்பா எவனெல்லாமோ இறந்ததுக்காக தன்னுடைய ஒரு ஒரு செல்ஃப் இதை வந்து விட்டுட்டு, ஓகேவா, ரொம்ப குவைட்டான ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணு தன்னோட நிலைப்பாட்டை விட்டு வெளியே வந்து எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்காக முடிவு பண்ணுது. அதுக்கு கை கொக்குற ஒரு ஆள் தான் வந்து யாருக்கு அப்படின்னா கலெக்டர். அதான் நம்முடைய குல்தீப் குமார். ஸோ குல்தீப் குமார் கூட கை கோர்த்து எல்லாரையும் போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வந்து எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம வேற ஒருத்தர் பண்ணாங்க, அதுக்கு காரணமான இவர் தான் அப்படி மாதிரி வந்துட்டு போட்டு பயரோ போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு இன்சிடென்ட்ல தன்னுடைய ஷான்விகா அவங்களுடைய ஹஸ்பண்டை வந்துட்டு கொலை பண்ணது யாருன்னு தெரியாது. ஆனா கொலை பண்ணது குல்தீப் குமார் தான் அப்படி மாதிரி இருந்துட்டு ஒரு கடுப்புல நம்ம ஷான்விகா இருப்பாங்க. ஆனா உண்மை வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இவர் கூடவே இவங்க கூடவே இருக்கிற ஒரு கேரக்டர் தான் அவங்களுடைய ஹஸ்பண்டை கொன்னது, அவங்க அப்பாவுக்கு வந்து விஷம் வைக்க சொன்னது. அது வந்து தத்து மகராஜோடைய ஆளு. ஆனா இவங்க கூட கூட்டாளியா வந்து இவங்க கூட இருக்கிறான். சோ ஒரு ஸ்பை மாதிரி. ஆனா செய்யலாம் அந்த துப்பாக்கி அழுத்துறது அந்த ட்ரிகர் வந்துட்டு இவன் தான், ஓகேவா? யார் அழுத்தினாலும் அழுத்தி சுட்டுருவாப்புல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சோ இப்படி வந்து இருக்கும்போது கொஞ்ச நாள்ல இது வந்து உண்மை வந்து தெரிய வருது ஷான்விகா. சரியா தெரிய வந்த உடனே நான் நினைச்சேன் அவங்கள போட்டுருவாங்க, கொன்றுவாங்க ஷான்விகா அப்படின்ட்டு. பட் அப்படி கிடையாது. உன்னுடைய உண்மையான நம்பிக்கை, நீ வந்து உன்னுடைய உறுதுணை எல்லாமே எனக்கு தரணும், நீ எனக்கு ட்ரஸ்டபிளான ஒரு ஆளா இருக்கணும் அப்படின்னு இருந்துட்டு அவங்ககிட்ட கேட்பாங்க. சரி ஏதோ நடக்குது போல அப்படி நம்ம நினைச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் போகுது, அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடக்குது. கடைசியா பார்த்தா நிறைய பேர் கொலைக்கு வந்துட்டு இவன் தான் காரணமா இருக்கிறான். வந்துட்டு கொலை சொன்னது இவங்களா இருக்கலாம், ஷான்விகாவா இருக்கலாம், பட் அதை கொலை பண்ணது இவன் தான், ஓகேவா? அந்த கூடவே ஒரு கேரக்டர் சுத்திட்டு இருக்கும், அவன் தான் கொலை பண்ணது. அப்ப இந்த கொலை பண்ணதை வந்துட்டு இவனுக்கே தெரியாம வீடியோ ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இந்த சிபிஐ விசாரணை ஒன்று நடந்துட்டு இருக்குல்ல, ஸோ இன்டெலிஜென்ஸ் சிபிஐ விசாரணை. ஸோ அந்த இதுல வந்துட்டு இவங்க மாட்டிக்கிறாங்க, ஓகேவா? இந்த பிரச்சனை, இந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனை வர்றதுக்கான காரணமே வந்துட்டு இந்த குல்தீப் குமார் அண்ட் வந்து இந்த ஷான்விகா சௌகான். ஸோ இவங்க எல்லாரும் தான் இந்த இடத்துல ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களாலதான் இங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுவாங்க, இவங்க ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, இவங்க எதுக்காக இந்த பிரச்சனை பண்றாங்க, இவங்களுக்குள்ள என்ன, இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு என்ன ஆச்சு, இவனுக்கு என்ன ஆச்சு, இவர் எப்படி கலெக்டர் ஆனாரு, இவங்க எப்படி இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படிமா இருந்துட்டு ஒவ்வொரு விஷயமா நோண்டிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமா நோண்டும் போது அவங்களுக்கு தெரிய வருது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷான்விகா சௌகான் நம்முடைய குல்தீப் குமார் வந்துட்டு லவ் பண்ணிருக்கிறாங்க. லவ் பண்ண டைம்ல அவங்களுடைய அப்பா சௌஹான் வந்துட்டு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, முடியாது, மனோகர் சௌஹான் வந்துட்டு இதை அலோவ் பண்ணல, சண்டை போட்டிருக்காங்க, பிரச்சனை பண்ணிருக்காங்க. அது ஒரு படி மேல போய் அவங்க குடும்பத்தையே அழிச்சிருக்கிறாங்க குல்தீப் குமாருடைய. சோ ஒரு ரிவெஞ்சா தான் நான் இதை பாக்குறேன் அப்படிமா இருந்துட்டு மக்கள் மூலமா தெரிய வருது நம்முடைய இன்டெலிஜென்ஸுக்கு. சோ இவங்களுக்குள்ள இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இவங்க இப்ப கை கோத்திருக்கிறது ஒரு ஒரு ஒருத்தர் கூட, குன்வர் அப்படி மாதிரி ஒருத்தவங்க கூட கை கோத்திருக்கிறாங்க. யாரு? ஷான்விகா சௌகான். ஸோ குன்வர் கூட கை கோத்ததுனால வந்துட்டு இவங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட வந்து 2 தடவை அட்டாக் நடந்துச்சு. ஷான்விகா சௌகான் வந்துட்டு தன்னோட அப்பாவோட இதெல்லாம் முடிச்சுட்டு அண்ட் வந்துட்டு அந்த பழி வாங்குறத வந்து சொல்லிட்டு வந்து
சொல்லிட்டு வர போவாங்க. அப்போ வந்துட்டு 2 முறை அட்டாக் நடக்கும். ஸோ அட்டாக் நடக்கும்போது குன்வர் வந்துட்டு இனிமே நான் உங்களுக்கு பாதுகாப்பு தரேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு. ஆனா அதை பண்ணதே அவன் தான். அதுக்கப்புறம் 3வது முறை ஒரு அட்டாக் நடக்கும். ஸோ 3வது முறை நடந்த அட்டாக் தான் வந்துட்டு தத்து மகராஜ்னு சொல்ற அந்த அமைச்சர் வந்துட்டு பண்ணியிருப்பாரு. ஸோ இவரு பண்ண இந்த ஒரு பிரச்சனையால வந்துட்டு நம்முடைய குன்வர் இருக்காருல்ல, குன்வர் வந்துட்டு கேட்பாரு, நம்ம 2 முறை தானே பண்ணோம், இவங்க எப்படி இப்படி பண்றாங்க, என்னது இது அப்படிமா இருந்துட்டு. ஸோ உண்மையிலேயே அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கோ அப்படிமா இருந்துட்டு ஒரு இருக்கும். அப்ப அந்த இடத்துல இந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கும்போது இந்த தன்னோட அப்பா மனோகர் சௌஹானுடைய கொலைக்கு வந்து காரணமா இருந்த எல்லாரையும் வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி கொண்டுட்டு இருப்பாங்க நம்முடைய ஷான்விகா சௌஹான். ஆனா அவங்கதான் கொல்றாங்க அப்படிங்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி கொல்லுவாங்க. சரி, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இப்போ ஒரு பெரிய ஒரு ஆள், ஓகேவா, ஒரு ஐஜின்னு சொல்லலாம். ஸோ அவங்கள வந்து நம்முடைய ஷான்விகா சௌஹான் கொன்னதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு முதலமைச்சர் தான் ஒரு காரணம். இந்த இடத்துல என்ன நடக்குது, சித்தாப்பூர்ல வந்து என்ன நடக்குது, சித்தாப்பூர்ல வந்துட்டு ஒரு ஒரு நிலைப்பாடே இல்லாம நடக்குது. கலெக்டர் நீங்க எதுக்கு இருக்கீங்க அப்படிமா இருந்துட்டு கண்டமே நீ கேள்வி கேட்டு இங்க சிபிஐ மூலமா இந்த விசாரணை நடத்தினாதான் வந்துட்டு இதோட உண்மை தெரியும் அப்படின்ட்டு சிபிஐ மூலமா ஒரு விசாரணை கொண்டு வருவாங்க. ஸோ சிபிஐ மூலமா ஒரு விசாரணையை கொண்டு வரும்போது வந்துட்டு அவங்க நிறைய விஷயங்களை வந்துட்டு காமிப்பாங்க. அண்ட் அவங்க யாரு அப்படிங்கிற வந்துட்டு காமிக்கிற விஷயம் பயங்கரமா இருக்கும். எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வந்துட்டு கரெக்டா கொடுத்துருவாங்க. ஓகேவா, கேவலமா அப்படி கொடுக்கும்போது வந்துட்டு இவங்களே வந்து அந்த அந்த கில்ட் தாங்க முடியாம உண்மையை ஒத்துப்பாங்க, இவன் தான் செஞ்சான்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது இவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேர் மாட்டுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இல்ல, வேற ஒருத்தங்க மாட்டிக்கிட்டாங்க. எஸ், அது யாரு அப்படிங்கிறது அந்த வெப்சீரிஸ்க்குள்ள இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த இதுக்கு வந்துட்டு கதைக்கு மேஜர் ரோலா வில்லனா பிளே பண்ண ஒரு ஆள் தான் மாட்டிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஓகே, ஒரு விஷயம் எல்லாம் இப்படி நல்லா போயிட்டு இருக்கும் போது வந்துட்டு ஒரு கேரக்டர் மட்டும் ரொம்ப அனாயிங்கா, ரொம்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி, ரொம்ப ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என் வாழ்க்கை வந்து இப்படி முடிஞ்சிருமா அப்படி மாதிரிலாம் வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள், அவங்க வந்து இப்போ ஒரு 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 இதா தெரியுறாங்க. இந்த தனியொரு படத்துல கூட வந்துட்டு ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, ஸோ 0.0001% அந்த மாதிரி இப்பதான் நீ எனக்கு ஒரு ஆளாவே தெரியற. ஸோ இரும்பு திரைப்படத்துல வந்துட்டு இப்பதான் நீ எனக்கு ஒரு ஆளாவே தெரியற அப்படி மாதிரி அர்ஜுன் சார் சொல்லுவாரு. ஸோ அதே மாதிரிதான் என்ன அப்படின்னா, இங்க வந்துட்டு ஒரு கேரக்டர் ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கும். அதாங்க தத்து மகராஜ் அவருடைய பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இப்படி ரொம்ப அமைதியா இருக்குது, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா தெரியாது. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க, அவங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியாது. அவங்களும் வந்துட்டு குல்தீப்பா லவ் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஷான்விகாவுக்கும் குல்தீப்புக்கும் இடையில பாலமா இருந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய ஃப்ரெண்ட். ஸோ அவருடைய ஃப்ரெண்டை வந்துட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு பண்ணிட்டாங்க. ஸோ அது பண்ணது வந்துட்டு பயங்கரமான ஒரு பீக் மூமெண்டா இருந்துச்சுங்க அந்த இடத்துல. அது அந்த வெப்சீரிஸ்ல அதை பார்க்கும்போது வந்துட்டு ஒன் ஆஃப் த பீக் மூமெண்ட்னு சொல்லலாம். சரி, இது வந்துட்டு இந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது, கடைசி கட்டமா என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு கூடவே இருந்துகிட்டு இட் லைக் அங்க ஏற்கனவே அங்க கூட இருக்கிற 2 பேர் மாமான்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த 2 பேர் அந்த பொண்ணோட சொந்த அம்மாவே போட்டாங்க, அது இவங்களுக்கு தெரியாது. இப்ப அவங்க மாமான்னு சொல்லிக்கிட்டு அவனுங்க வந்து அந்த பையனை கடத்திட்டு வந்து அவனை போட்டாங்க. இப்ப இது வந்துட்டு குல்தீப்புக்கு தெரியாம பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது குல்தீப்போட ஃப்ரெண்ட் சொல்லுவான், இது மட்டும் குல்தீப்புக்கு தெரியாம பாத்துக்கோங்க, சத்தியமா உங்களை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்ட்டு. சோ அது நமக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டர், உனக்காக நான் உயிரை தருவேன்னு சொல்ற கேரக்டர் சும்மா வாய்ச்சோடால் சொல்லலாம்னு நினைக்கலாம், ஆனா உயிரே கொடுத்துட்டாப்ல. அதை பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப நமக்கே கஷ்டமா இருக்கும், என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. சரி, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு வில்லனிசம் இந்த பீக். ஓகேவா, சோ இந்த நம்முடைய குல்தீப் வந்து கலெக்டரா இருக்காப்ல. ஓகே, கலெக்டரா இருக்காப்ல. ஆனா நம்ம ஷான்விகா சௌஹான் கேட்டீங்கன்னா வந்துட்டு அவங்க ஒரு பணக்காரங்க, அதை தாண்டி அவங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது. ஒரு அரச குடும்பம் மாதிரி ஒரு பெரிய பணக்காரங்க, அவ்வளவுதான். அவங்கள காப்பாத்திக்கணும் அப்படின்னா வந்து இந்த பணம் மட்டும் என்னைக்குமே காப்பாற்ற முடியாது. ஸோ அதனால குல்தீப் என்ன சொல்றாப்புல அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நீங்க பாலிடிக்ஸ்ல என்டர் ஆகணும். பாலிடிக்ஸ்ல என்டர் ஆனீங்கன்னா தான் வந்துட்டு உனக்கு நல்ல ஒரு இது இருக்குது, உன்னை நீ சர்வை பண்ணிக்க முடியும், உன்னை நீ காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாப்புல. ஸோ அதுக்கு வந்து அவங்களும் வந்து கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் அது கொஞ்சம் டைமுக்கு அப்புறம்
குன்வரன் ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, ஷான்விகாவை அடையணும் அப்படின்ட்டு, அவன் மூலமா வந்துட்டு அரங்கேறுது. நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பேச்சுவார்த்தையில இருக்கும். சோ அடுத்த கட்டத்துல என்ன ஆக போகுது அப்படிங்கிறது அந்த வெப் சீரிஸ் வந்தாதான் தெரியும். இப்போ ஓவரால் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலா தடங்கலா இருந்த ஒரு கேரக்டர் ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. ஓகேவா? ஆனா இவங்க எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர் வந்துட்டு இவங்க கூட உட்காந்து எல்லாரையும் போட்டு தள்ள ரெடி ஆயிட்டு இருக்குது இப்போ கரண்ட்லி. அப்ப அதை பார்க்கும்போது வந்துட்டு ஒண்ணு போனா இன்னொன்னு வந்துட்டே இருக்குது. சோ இந்த வெப் சீரிஸுக்கு கடைசி கட்டத்துல என்னதான் சொல்ல வராங்க, சீசன் 3க்கு எண்ட் கார்டு கொடுப்பாங்களா அப்படி மாதிரிலாம் வந்துட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ நீங்களும் இந்த வெப் சீரிஸை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்துட்டு ஜியோ ஹாட்ஸ்டார்ல மறக்காம செக் பண்ணி பாருங்க. துக்ராகே மேரே பியார் ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம் எல்லாத்துலயுமே இருக்குது. சோ நான் தமிழ்ல தான் பார்த்தேன். நீங்க எதுல பார்க்க விருப்பப்படுறீங்களோ அதுல போய் பாருங்க. ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் மீண்டும் இன்னொரு சந்திக்கும் நான் உங்கள் மாஸ்டர்